ஈரோடு மாவட்டம் பிகேபி சாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பார்த்தீங்கன்னா 2 நாளா ஆண்டு விழா நடந்துச்சுங்க. 2வது நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பார்த்தீங்கன்னா திருவாரூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் முனைவர் சண்முக வடிவேல் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் நமது பிகேபி சாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வரும் 25-26 கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தையும் தொடங்கி திறமையுடன் செயல்பட உள்ளது. 32 ஆண்டுகளாக படிப்படியாக மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வரை உயர்ந்த நமது பிகேபி சாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வரும் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தையும் தொடங்கி திறமையுடன் செயல்பட உள்ளது. விழாவினை பிகேபியின் தாளாளர் அருண் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு விழாவிற்கு வந்திருந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த பள்ளியானது எந்த அளவில் வளர்ச்சி அடைந்து வருகிறது, இதில் என்ன சிறப்புகள் செய்து வருகிறார்கள் என்று ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆலோசனைக்கும் உறுப்பினராக அறக்கட்டளையில் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 102 வயதில் ஐயா அவர்கள் 102 வயதில் இன்றைக்கு வந்து நம்ம ஆண்டு விழாவிற்கு நான் வருவேன். வந்து பெரியவர் நமது சிறப்பு விருந்தினரின் உரையை நான் கேட்க வேண்டும், எனது ஆவலுடன் அவர்கள் வந்துள்ளார்கள். அந்த வகையில் எங்களது குடும்பத்தின் மூத்தவர், எனது சிறிய தந்தையார், எங்களது கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு பழனிசாமி போன்ற அவர்களையும், திருமதி திலகவதி அருண் அவர்களையும் இந்த சிறப்பு விழாவிற்கு எங்களது அழைப்பினை ஏற்று திருவாரூரில் இருந்து நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது ஒரே வரியில் நான் வருகிறேன், அவருக்கும் 87 வயது ஆகிறது, நீங்கள் எல்லாம் பட்டிமன்றத்தில் அவரை பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. எனக்கு கடந்த வாரம் கூட இந்த சிஎம் ஃபங்க்ஷன், இந்த திருவள்ளுவர் சிலை அந்த கன்னியாகுமரியில் நடைபெற்ற விழாவில் அந்த 5-6 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பட்டிமன்றத்தில் ஐயாவும் ஒருவர், 87 வயதில் ஒரு மூத்தவர் ஹெட்மாஸ்டர் ரிட்டையர் ஆகி இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல விதத்தில் அறிவுரைகள் கூறி இந்த வயதில் அவர்கள் வந்து 87 வயது திருவாரூர் எங்கே இருக்குது, இங்கே ஈரோடு எங்கே இருக்குதுங்க, இந்த அளவு ஒரு டிராவல் பண்ணி வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரைகள் கூற வந்துள்ளார்கள். நாமெல்லாம் உண்மையாக பாக்கியப்பட்டவர்கள். இந்த வயதில் அவர்கள் வந்து நமக்கு ஒரு அறிவுரைகள் உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரைகள் கூற நாம் கேட்கணும். கண்டிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நாம் ஆரம்பமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் பிகேபி கல்வி குடும்பத்தின் சார்பாக ஐயாவுக்கு திருவாரூரில் வந்துள்ள நகைச்சுவை இமயம் புலவர் திரு ரா. சண்முக வடிவேல் ஐயா அவர்களை மனமாற வருகிற வரவேற்பை மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல எங்கள் அழைப்படை ஏற்று இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள காளிங்கராயன் பாசன சபை தலைவர் அவர்களையும், முன்னாள் HM திரு பெரியசாமி அவர்களையும், இந்த கிராம பகுதி என்னுடன் எல்லா விதங்களிலும் என்னோடு தோல் கொண்டு இருப்பவர்கள், எல்லா பணிகளையும் என்னோடு இருந்து எனக்கு ஆறுதலாகவும் எனக்கு உதவியாக இருந்து கொண்டு வரும் இந்த கிராம பகுதியை சேர்ந்த அத்தனை நல்லுள்ளவர்களையும், மாணவ செல்வர்களையும், பெற்றோர்களையும், அவரது பெற்றோர்களையும், ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர்களையும், ஆசிரியல்லா பணியாளர்களையும் ஏன்னா இது நம்ம வந்து அதிகம் பேச வேண்டாம், ஐயா பேசுறத எல்லாரும் கேட்கறதுக்கு அவங்களோட இருக்கும்போது நாம் அதிகமாக பேச வேண்டாங்கிற ஒரு கருத்து இருந்தும் கூட ஐயாவும் எங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தால் 32 ஆண்டுகள் 1993ஆம் ஆண்டு எனது பெற்றோர்கள் திரு மரியாதைக்குரிய திரு பழனிசாமி கொண்டர், திரு ருக்குடியம்மாள் அவர்களால் 50 குழந்தை இந்த ஊர், இது டவுனுக்கு இதுக்கு ஒரு 25 கிலோமீட்டர். எனது தந்தையார் வந்து பல்வேறு கல்வி நிறுவனங்களில் தொடர்பு இருந்த காரணத்தினால் அவர் தனது ஊரிலும் ஒரு பள்ளியை தொடங்க வேண்டும் என அந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியானது நாங்களாமே வீட்டில் எதிர்பார்த்தோம். அந்த 93 இந்த ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நாங்களாம் எதிர்பார்த்தோம். இருந்தும் கூட எனது தந்தையார் ஏன்னா பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகளில் உறுப்பினராக இருந்த காரணத்தினால் உறுதியாக இந்த குடும்பத்திலேயே ஒரு உறுப்பினராக இருந்து அவர்கள் தான் இந்த ஸ்கூலை வளர்த்தது காரணமே அவங்க. ஏன்னா அந்த அவர் திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலிருந்து ஐயாவுக்கு தெரிஞ்சவர், அவர் நல்ல கண்ணோட ரிலேஷனுக்கு அவர் வந்து 32 ஆண்டுகள் 30 ஆண்டுகளா எங்களோடய பணியாற்றி அவர் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி அதை ரிசைன் பண்ணி
மறுபடியும் இங்கே நிர்வாக அதிகாரியாக இருந்து அவர் ஒரு டீச்சராக கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைச்சி 1 இயர் இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து மறுபடியும் 30 ஆண்டுகளாக இதே நிர்வாக வேலைகளை பார்த்து இந்த அளவுக்கு இதை வளர்த்திங்கிறது வந்து எங்கள் பக்கம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஆசிரியர்கள் இது பணியாற்றி கொண்டிருக்கும் அத்தனை பேர்களின் பயன்தான் இந்த வளர்ச்சி. அதை நான் என்றென்றும் அவர்களுக்கு நான் நன்றிகளுடன் அவர்களை நன்றிகளந்த பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த இந்தியா விழாவிற்கு வருகின்ற பெற்றோர்களுக்கும் அதே போல குழந்தைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி நாங்கள் வரும் ஆண்டில் இதே போல ஒரு மெட்ரிக் பள்ளி 32 ஆண்டுகள் கடந்து அடுத்த வரும் ஆண்டில் ஒரு சிபிஎஸ்இ பள்ளியை தொடங்க ஆயத்தம் செய்து அதுக்காக அரசு அனுமதியும் பெற்றுள்ளோம். ஸோ வரும் ஆண்டு 25-26ஆம் கல்வியாண்டு முதல் அந்த சிபிஎஸ்இ பள்ளியும் நமது மாநிலத்தில் தொடங்க எழுதியுள்ளோம். ஒத்துழைப்புடன் அதையும் நாங்கள் அந்த லக்ஷ்மணன் போன்ற எங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உழைப்பால் அதுவும் நல்லபடியாக வளர வேண்டும் என உங்களது வாழ்த்துக்களை வேண்டி எல்லோரையும் வருக வருக வரவேற்று அமைக்கின்றேன். நன்றி. அடுத்து நான் பிகேபி கல்வி அறக்கட்டளையின் மூத்த உறுப்பினர் உயர் திரு அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஆண்டறிக்கை. மாணவர்கள் பலதர கல்வியற்றால் தான் தங்கள் கைகளையே நம்பி செயலாற்ற முடியும் என்ற நோக்கில் செயல்படும் எங்கள் பிகேபி பள்ளியின் செயல்பாடுகளை ஒரு ஆண்டறிக்கையாக உங்கள் முன் எடுத்துரைக்க வருகிறார் எங்கள் பிகேபி பள்ளியின் முதல்வர் அவர்கள். வாழ்க அறிக்கை. மாதா பிதா குரு தெய்வம் முழு முதல் கடவுள் விஜயலட்சுமி தேவதையை வணங்கி நம் பிகேபி கல்வி அறக்கட்டளையின் கீழ் நடைபெறும் பிகேபி மெட்ரிக் பள்ளியானது 1993ஆம் ஜூன் பழனிசாமி கவுண்டர் மற்றும் கனிவுமிக்க அன்னை திருமதி பிகேபி ருக்குமணி அம்மாள் மற்றும் வட்டார நல்லோர்களின் ஆதரவுடன் தொடங்கப்பட்டது. தற்பொழுது 150 பாட ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்களுடன் 2735 மாணவர்களுடன் நம் பள்ளி தலைவர் மற்றும் தாளாளர் பிகேபி அருள் ரியாத் ஐயா அவர்கள் மற்றும் பிகேபி கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களின் வழிகாட்டுதலின்படி சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி வாழ்வது. பரிசு வழங்குதல். 32வது ஆண்டு மற்றும் திருமதி ருக்மணி அம்மாள் அவர்கள் ஸ்ரீ லக்ஷன் 6th standard C S Vivashini 6th standard D Emmanuel 6th standard E P Rujunya 6th standard F S Puvita 6th standard G M Ridhanya 7th A P Tanushan 7th B T Harshad 7th C M Tigandraj 7th D S Kamalika 7th R Varshini 7th F T S Mitra 8th A M Nitish Kumar 8th C M Deepan 8th D R Sangamitra 8th E B Abish 8th F M Vinodita 8th G APN Pranit 9th A B Charan 9th B AK Danish 9th C S Agil 9th level KN Maunish 8th standard level P Selva Sundaram 9th standard level P Dakshina 10th standard level
முக்கியமான பரிசுகள் இப்பொழுது மேடையில் அறிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் இது வந்து அகாடமிக் ப்ரைஸஸ். நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க எப்படி நடந்துட்டு இருக்குதுங்க. அகாடமிக்லேயும் நம்ம வீக் இல்லை, அகாடமிக்கும் நல்லா பண்ணுறோம், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டடீஸ்லேயுமே நல்லா இருக்குங்கிறதுக்கான ஒரு முன் ஆதாரமாக தான் இப்போது இந்த ஆதாரங்கள் வெளியாகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முதல் 2 இடத்தை பிடித்த மாணவிகள் மேடைக்கப்படுகிறார்கள். அவர்கள் பெற்றோருடன் வந்து பரிசு மகிழ்கிறோம். அந்த வகையில் ஆர்பி கார்த்திகா 12th ஸ்டாண்டர்ட் 593 out of 600 ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பெற்றோருடன் மாணவி மேடைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் ஆர்ஆர் அண்ட் நந்தனா 2 பேர் 496 out of 500. Both of them received 496 out of 500. Second place is Logi Yusufadhan 486 out of 500. Tenth R.R. Rupika and Nandana 496 out of 500. Yogi Yusufadhan 486 out of 500. Then Centum 12th standard Kanishka Mass Centum 100 out of 100. Sri Ganishka, Sri Kartika, Economics, Commerce, Accountancy, and 4 subject sector. Kartika Kartika, 4 subject sector. Next 11th sector. Asmita Accountancy Sector. Mark special congratulation for Andubai. R.R. Rupika, I appreciated R.R. Rupika because R.R. Rupika 4 sector. Damanika, Vitanika, Arvidan. We appreciate that. Basically, next. அந்த மாணவர்கள் வரவில்லை நினைக்கிறேன்.
சிஎம்சி கோயம்புத்தூர். பட் அந்த பையனுக்கு எம்எம்சியே கிடச்சிருக்கும். 650க்கு மேலே அவுட் ஆஃப் 720. அவங்க குடும்ப சூழல் காரணமாக கோயம்புத்தூர் எடுத்துக்கிறாங்க. ஓம் புண்ணியஸ் சிஎம்சி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். எல்லாம் நம்ம பகுதியை சேர்ந்த விவசாயத்தை சேர்ந்தோம். ஃபஸ்ட்டு வந்த மாணவன் இப்போ நீங்கள் வந்து முழு நேர விவசாயிகள். நம்ம போது எலுமாத்தூர் பகுதியை சேர்ந்தோம். செல்லாத்த பாதை எலுமாத்தூர், வேறு சிட்டி கிடையாது. எலுமாத்தூர் செல்லாத்த பாதை எல்லாம் நம்ம பகுதியை சேர்ந்தவங்க, விவசாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா அம்மா யாருமே பெரிய படிப்பு இல்லை, சாதாரண படிப்பாக தான் இருக்கும். ரொம்ப குறைவாக இருக்கும். அம்மாக்கெல்லாம் படிச்சதுக்கு வாய்ப்பு குறைவு. இப்போ டாக்டர்ஸ் ஆகிக்கிறாங்க. நமது பள்ளி பிகேபி கல்விக்கு நம்ம தான் நன்றி சொல்லணும். அது சஞ்சீவ் ரத்னம். நெக்ஸ்ட் சஞ்சீவ் ரத்னம். இந்த மாணவனுடைய மதர் நம்ம ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. இந்த மாணவனுடைய சிஸ்டர் நம்ம ஸ்கூலில் படித்து மெடிக்கல் காலேஜ். ஒரு குடும்பத்திலே நம்ம ஸ்கூலில் 2 பேர் டாக்டராக இருக்கிறாங்க. இன்னொரு குடும்பத்திலையும் நம்ம ஸ்கூலில் படித்த 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு குடும்பத்தில் கூட 2 பேர் டாக்டராக இருக்கிறாங்க. மிகப்பெரிய பாராட்டப்படுகிறது. இஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். அது சிபிகா சோழபாளையம். இது நம்ம எல்லா விவசாயம் தான். இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். லக்ஷிதா வருவாங்க. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம். இந்த 5 மெம்பர்ஸ் ஆகிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி உங்களுக்கு நம்முடைய அகாடமிக் ரிப்போர்ட் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்துக்கு நன்றி. அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டிசிப்ளினுக்கு நாங்கள் சொல்லவே வேண்டாம். அகாடமிக்ங்கிறது ரெக்கார்டு வந்து இதுதான் ரெக்கார்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்ததாக ஆசிரியர்களுக்கான பாராட்டி எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி நாங்கள் மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட் எதுவுமே செய்ய முடியாது இல்லை. நாங்கள் ஹிண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஆனால் எங்கள் ஒரு டீமாக இருந்து நாங்கள் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது முதல் ஒரு 20 டீச்சர்ஸ் எல்லாம் ஒரே டீமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் ஸ்கூலில் வந்து கொண்டு வரது உதவியாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர் பணியாளர்கள் அனைவரையும் எங்கள் பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு பரிசுகள் வழங்க சிறப்பு விருந்தினர் அன்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக நமது பள்ளியின் நிர்வாக அதிகாரி அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அனைத்து பெற்றோர்களுக்கும் தெரியும். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக திரு லட்சுமண் சார், திருமதி வைஜெயந்தி முதல்வர். இவர்கள் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது முதல் ஒரே முதல்வராக செயலாற்றி வருவர். திருமதி தேர்மலர் இவர்களும் பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் ஆசிரியராக பணிபுரிந்து தற்பொழுது துணை முதல்வராக பணியாற்றி வருகிறார்கள். பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு சிவகுமார் இவரும் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது முதல் ஆசிரியராக பணியாற்றி தற்பொழுது துணை முதல்வராகவும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% பெற்றும் சென்டம் மார்க்ஸின் 12th ஸ்டாண்டர்ட். அடுத்தது கோஆர்டினேட்டர் திருமதி பழனியம்மாள் அவர்கள். இவர்களும் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நமது பள்ளியில் பணிபுரிந்து வருகிறார்கள். திரு ஈஸ்வரமூர் சார் அவர்களும் 15 வருடங்களுக்கு பணியாற்றி துணை முதல்வராகவும் 12ஆம் வகுப்பில் 100% சென்டம் மார்க்ஸின் 12th ஸ்டாண்டர்ட். 100% ரிசல்ட் இன் தமிழ் திருமதி மகாலட்சுமி. 100% result in Tamil A. Tamilarchi, highest average in 12th standard. Tirumadi A. Tamilarchi. 100% result in English department. Centum in 12th standard is Chandrasekhar Naval. 100% result in 10th and 12th. Highest average in 10th standard or above. 100% result in 10th and 12th. Centum marks in 10th and 12th.
செயலாளர் திருமதி மேடத்தை மேடைக்கு வைக்கின்றோம். சத்யபிரியா மேடத்தை மேடைக்கு வைக்கின்றோம். ஸ்ரீ ஸ்ரீ அகாடமியுடைய நிறுவனர். இவங்க ஐஐடி இல்லை ப்ரொஃபஸராக இருந்தவங்க, நம்ம பகுதியை சேர்ந்தவங்க, நம்ம பூந்தரை பகுதியை சேர்ந்தவங்க. ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருந்து இந்த ஸ்கூலில் ஸ்ரீ ஸ்ரீ அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க. First place go to Sri Audit family. அவர்களுக்கு நன்றி. பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் எனது உரையை துவங்குகின்றேன். இன்று வாக்காளர் தினம். எனவே நான் வாக்களிப்பதன் அவசியம் பற்றி இங்கு உங்கள் முன் பேச வந்துள்ளேன். நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதியை வாக்காளர் தினமாக கடைபிடித்து வருகிறோம். வாக்காளர்களாகிய நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாக்காளர்களின் கடமைகள் என்ன என்பதையும் வாக்கின் முக்கியத்துவம் என்ன என்பதையும் விலைமதிப்பில்லா வாக்கை விற்பனை செய்வது தவறு என்பதையும் நாம் மக்களிடம் எடுத்து கூற வேண்டும். பொதுவாக என கூறுகிறது புறநானூறு. தமிழ் தொண்டினை திரு தொண்டாக கருதி தமிழ் பணி செய்த சான்றோர்களுள் ஒருவர் திரு ஈரே சண்முக வடிவேல் ஐயா அவர்கள். இவர் நாகப்பட்டினம் மாவட்டம். அருமை தமிழின் மீது அளவிலாத ஆர்வம் உடையவர். தமிழே உன்னால் இருக்கிறேன் என தமிழ் ஆசிரியராக 36 ஆண்டுகள் பணியாற்றியவர். தமிழின்பால் அளவு கடந்த ஆவல் கொண்டவர். தன் மதித்திரத்தால் மாணவர் மனம் கவர்ந்த ஆசான். இவர் பல கவிதைகளையும் கட்டுரைகளையும் வெண்பாக்களையும் இயற்றியவர். தன் நகைச்சுவை பேச்சால் பல பட்டிமன்றங்கள். பேரன்பிற்கும் எல்லாருடைய போற்றுதலுக்கும் உரிய இந்த கல்லூரியை, இந்த பள்ளி பிகேபி சாமி மெட்ரிகுலேஷன் பள்ளியை மிக அருமையாக நிறுவி அதை இத்தனை ஆண்டுகள் காத்து அடுத்த ஆண்டிலே இருந்து இன்னும் மேலே உயர்த்தி கொண்டு போகிற பெருமக்களே, இந்த பள்ளியின் நிர்வாக அலுவலர் அவர்களே, முதல்வர் அம்மையார் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, 102 வயதிலே என் எதிரே உட்கார்ந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களே, குறுக்கே இருக்கிற பெரியோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பரிசுகள் வாங்கிய மாணவ மணிகளே, உங்கள் எல்லோரையும் நான் இங்கே நினைச்சுட்டு வந்தது ஏதோ ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் நடக்குது. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிலாம் நினச்சி ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு வந்தேன். இங்கே வந்த பிறகுதான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வியப்புக்கு ஆளாகி வந்தேன். அது எனக்கு எதை உணர்த்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு பரிசு வழங்குவது சரிதான் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் காட்டினீர்கள். உங்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆசிரியர்கள் பரிசு வாங்குற போது நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். அதை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பள்ளிக்கூடம் டாக்டர்களை உருவாக்கியிருக்கு, பொறிஞர்களை எல்லாம் உருவாக்கியிருக்கு, எல்லா வகையான பெரிய பதவிகளுக்கு உயர்வுகளையும் இங்கிருந்து அனுப்பி வைக்கிறது. நிறைய பள்ளிக்கூடங்கள் எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கிற காலம். சென்ற இடத்தால் செலவிடாது
தீது ஒரி நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. இது அறிவு. அறிவுடைமையில ஒரு குரல் இல்லை. என்ன சொல்றாரு? மனம் போன பக்கமெல்லாம் போக விடாமல் தீமைகளை நீக்கி நல்லது செய்வது மட்டுமே அறிவு. சுருக்கமா சொல்லிக்கலாம், தன்னுடைய ஆற்றல் அறிவு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நல்லது செஞ்சா அது அறிவு, கெட்டது செஞ்சா இன்னொருத்த பொருளை திருடுனா அது அறிவு ஆகாது. ஆனா நாம என்ன சொல்றோம்? கெட்டிக்காரத்தனமா ஒருத்தவங்க பெரிய அறிவே தேவை. அறிவுனாலே நல்லது செஞ்சாலும் அறிவு. யாருக்காவது உதவி செஞ்சியா இந்த ஆற்றலை வைத்துக் கொண்டு அது அறிவு. இப்போ அந்த மாணவர்களாகிய நீங்கள் அறிவு, எந்த அறிவை தேடுறீங்க? எல்லாருக்கும் நல்லது செய்வது எப்படி? நாம் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் நன்றாக வாழ்வது எப்படி? இதையெல்லாம் உணர்ந்து வாழுகிற வாழ்க்கை இருக்கே, அற்புதமான வாழ்க்கை. அதைத்தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து கற்றுக்கிறோம். கற்க அசடு அல்ல, உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள், தீமைகள், இதைகளெல்லாம் நீங்க கற்பவை, படிக்க வேண்டியதை படிங்க. கற்பவை கற்க, அசடர கற்க, கற்பவை கற்க, கற்றவன் நிற்க அதற்கு தக. படிச்சுட்டியா? படிச்சுட்ட, நீ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்தணும். படிச்சவங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதன்படி வாழ்ந்தாதான் அது படிச்சதுக்கு அடையாளம். படிச்சு இன்னொருத்தருக்கு பாடம் சொல்றதுக்கு நடத்திட்டு போயிருந்தாக்கா அறிவு இல்லை. நல்லவற்றை அறிந்து அதன்படி வாழ்வதுதான் சரியான அறிவு. அந்த அறிவை தேடுவதற்காகத்தான் நாம் கல்வி சாலைக்குள்ளே வருகிறோம். சிலதை பார்க்கிற போது எப்படி பார்க்கிறோம்? தோன்றதுங்கிற திருவள்ளுவர் என்னன்னா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு. நான் ஒரு நாள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தேன். மறுநாள் காலையில தெருவில் நடந்து போறேன். என் பின்னால ஒருத்தர் வந்தார். ஐயா, எங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டார். அவரை யாருன்னு எனக்கு தெரியல. ஐயா, எங்க இங்க வந்திருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு வந்திருக்கேன், ஒரு வேலையா வந்தேன். நீங்க யாரு? என்ன சார், எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட படிச்சேனே. நான் தான் உங்ககிட்ட படிச்சேன். அப்படியா? எனக்கு தெரியலையா. நான் ஒன்று சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னா, நான் ஒன்று சொன்னேன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் சொல்லுங்க, அப்பன் சுடுகாடுன்னு. அதே நீ கோவிந்தராஜ் இல்லை, எனக்கு அவன் அப்பன் சுடுகாடுன்னு சொன்ன உடனேயே அவ ஹிஸ்டரியே நடந்துவது. நீ கோவிந்தராஜில் உங்க அப்பா ரயில்வேல நுழைஞ்சார், ரயில்வே காலனிலேருந்து நீ வருவேன். பார்த்தீங்களா ஐயா, தெரிஞ்சு போச்சு. எதனால தெரிஞ்சது தெரியுமா? இந்த அப்பன் சுடுகாடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வகுப்புல பாடம் நடத்துகிற போது இந்த செய்யுள் நடத்துகிறோம், அப்புறம் பாடம் நடத்துகிறோம். பாடம் நடத்துகிற போது இந்த செய்திகளை சொல்லிட்டு அது ஆளுக்கு ஒரு பாடா படிங்கன்னு சொல்லுவோம். என்ன உச்சரிப்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக படிக்க போனேன். அப்போ ஒரு படிச்சான். படிக்கிறவன் சொன்னான், அப்பன் சுடுகாடு பார்க்க அழகாக இருந்தது. திருவிக்காவோட கட்டுரை பாடம். அப்பன் சுடுகாடு பார்க்க அழகாக இருந்ததுன்னா அப்பன் சுடுகாடுங்கிறான். அப்பனுக்கு ஒரு சுடுகாடு, மகனுக்கு ஒரு சுடுகாடு தனித்தனியாக வச்சிருக்காங்க. ஏய், என்னடா இப்படி படிக்கிறான்? அதான் சார் அப்பன் சுடுகாடு கொண்டாட புத்தகத்தை வாங்கி பார்த்தா அப்பசுங்காடு, அது அவருடைய பசுங்காடு பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. அப்பசுங்காடுங்கிறத அவன் என்ன பண்றான்? அப்பன் சுடுகாடுன்னு. நான் என்ன பண்ணேன், அன்னையிலேருந்து அவனுக்கு பேரே அதான். அதைத்தான் சொல்றான். அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பன் சுடுகாடு நான் ஆடே போகுதுன்னு பிள்ளைகள் செய்யறாங்க. பிள்ளைகள் கவனம் இல்லாததுனால செய்யறாங்க.
அப்படின்னு. இப்போ மேஜிக் பாருங்க, 1 2 3 அவன் பனியனுக்குள்ளே போ. அங்கேதான் அவன் முந்தைய எடுத்து வச்சிருக்காங்கல்ல 6. அவன் பனியனுக்குள்ளே போகணும். போயிருக்குமான்னாரு வீட்டுக்காரர். கடைக்கு பாரு இருக்கும். அவனை போய் பார்த்து அடே இங்கே வந்துடுச்சே நான் எடுத்துக்க. அவங்கிட்ட இருந்ததை எடுத்து கொடுத்துட்டான். தான் 6 எடுத்துக்கிட்டு அப்போ நான் வருத்தமானு கிளம்பிட்டான். இதை கேட்கறது நமக்கு எப்படி இருக்கு? அடே இவ்வளவு பெரிய கெட்டிக்காரன்டா, பெரிய அறிவாளி, தந்திரமா செஞ்சத நாம என்ன சொல்றோம்? அறிவாளின்னு சொல்றோம். இதை செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய அறிவு வேணும் செய்யறானு திருவள்ளுவர் சொல்றாரு. கை தட்ட வேண்டிய நேரத்திலாம் தட்டல, இப்ப தட்டுறாங்கன்னா எனக்கு என்னன்னு பயமா இருக்கு. ஏன்னா கை தட்டுறதுலேயே 2 வகை இருக்கு. பேசுங்க, நீங்க சொன்னது நல்லா இருக்குன்னு கை தட்டலாம். இன்னொருத்தர் சும்மா இருக்கும்போது கை தட்டலாம். நீ பேசி கிழிச்சது போதும் நிறுத்திக்கலாம். அது சிரிக்கிறாங்க. கண்டுபிடிச்சாரு கரெக்டான கண்டுபிடிச்சாரு கரெக்டா. பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காங்க. என் வகுப்புல நான் சில மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன். அவங்களெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படா இப்படி கேட்டாங்க. ஒரு நாள் பாடம் நடத்திருக்கேன். அது என்ன பாடம் தெரியுமா? தசாவதாரம். ஒரு ராட்சசன் இருந்தான், இரணி ஆட்சன்னு ஒரு ராட்சசன் இருந்தான். கொண்டு போய் கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டான். இதுதான் ஒரு அவதாரம். தசாவதாரத்துல இது ஒரு அவதாரம். திருமால் என்ன பண்ணார்? வராக அவதாரம் எடுத்து அதை பூமியை காப்பாற்றி கொண்டாந்தாரு. கடலுக்குள்ள இருந்ததுன்னு சொல்லி இதெல்லாம் கதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். அதுல கேள்வி கேட்டா நிற்குமா? நிற்காது. அந்த ஒரு பையன் எழுந்து கேட்டான், ஏன் சார் பூமியையே பைய சுட்டுட்டாருங்கிறீங்களே, எங்க நின்றுட்டு சுட்டான்? எங்க நின்றுட்டு சுட்டான்? எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. பூமியையே பயாசம் அந்த துணியை சுட்டணும்னா துணிக்கு வெள்ளை தானே சுட்டணும். அதுலேயே நின்றுட்டு அதை சுட்ட முடியுமா? அவன் பூமியில இருக்கான். பூமியே சுட்டுட்டாங்க. எங்க நின்று சுட்டுனான்னா எனக்கு இல்லை. அந்த கதையை எழுதினவனுக்கே பதில் தெரியும். எனக்கு தெரியல. மரியாதையா சொல்றதுன்னா தெரியலடான்னு சொல்லுவேன். அது சொன்னவங்க வெக்கமா இருக்குல்ல. மாணவன்கிட்ட போய் எனக்கு தெரியலன்னு சொல்ல வெக்கமா இருக்கு. அப்படி சொல்லியே விட்டோம்னு வைங்க, அவன் என்ன கேட்பான்? அதெல்லாம் தெரியாம ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னு கேட்பான். இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அதோட நான் என்ன பண்ணேன், இதை விட்டுருவோம், இவனை பிடிப்போண்டா அப்படின்ட்டு அதுக்கிட்ட நேற்றுக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணி சொன்னேன். பண்ணிட்டியா? மாட்டிக்குவாங்க. இல்லை சார். ஏடா பெஞ்சு மேலே பெஞ்சு மேலே ஏடா அப்படின்னா அவன் பெஞ்சு மேலே ஏறினா. ஆனால் ஒன்று சொல்லிக்கிட்டே பக்கத்தில் உள்ளவங்கிட்ட, நம்ம தலைவந்தியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்கு. ஆத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குங்க. இப்போ எனக்கு ஒன்று தெரிஞ்சது, மாணவன் விவரம் இல்லாமல் இல்லை, விவரமா இருக்கான். இந்த ஆளுக்கு பதில் தெரியல, நம்மளை கொஞ்சம் மேலே இருக்கிறாரு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். சில நேரங்களில் ஆசிரியர்களாக இருக்கிற நாங்கள் என்ன பண்ணிடுவோம், தப்பாக சிலதை சொல்லிடுவோம். ஒரு நாள் நான் பாடம் நடத்திக்கிட்டே ஒரு குரங்கு உள்ளது, மரத்தில் இருந்தது டப்புன்னு பாஞ்சு உள்ளது. மேலே உத்தரத்தில் உட்காந்துட்டு ஒருன்னு பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக இருக்குல்ல, அவங்க சிரிக்கிறாங்க உட்காங்கல. நான் ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு சொல்றேன். என்னடா
புதுசாக இன்னைக்கு அட்மிஷன் ஆகிருக்கான்னு கேட்டேன். மாணவனா வந்திருக்கேன்னு கேட்டேன். புதுசாக அட்மிஷன் ஆகிருக்காடான்னு ஒரு பையன் சொன்னான், இல்லை சார் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கா. நான் தானே தப்பு பண்ணிட்டேன். நான் பையன் குரங்குன்னு அவனை சொன்னேன். அவன் சொன்னான், இல்லையா வாத்தியார் வேலைக்கு வந்துருக்கீங்க. நான் எதை பேசினாலும் சரி, நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது திருப்பி நல்ல பெற்றோர்களுக்கும் இதுதான், பெற்றோர்களுக்கும் அதே தான். நல்ல வார்த்தைகளை சொன்னால் திருப்பி நல்ல வார்த்தைகள் நமக்கு வரும். இப்போ நம்ம படிக்கிறோமே, ஒன்று கேட்குறேன், எல்லா பிள்ளைகளையும் நம்ம கேட்குறோம், எப்பா இந்த பரீட்சையில் நீ என்ன எவ்வளவு மார்க் வாங்கணும்னு நினைக்கிற? என்ன சொல்லுவான்? ரொம்ப கெட்டிக்கார பையனாக இருந்தால் 100க்கு 100 வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வாங்க முடியுமா? 100க்கு 100 தான் வாங்கலாம், 101 வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா வாத்தியார் தன்னை விட பையன் தெரிஞ்சவனாக இருக்கிறான்னு ஒத்துக்க மாட்டாங்க. அவர் 100 தான் போடுவார், 100 தான் போடுவார். நான் எதிர்பார்த்த பதிலை நீ எழுதினா 100க்கு 100 வாங்குவேங்கிறான். சரிப்பான்னு சொல்லிட்டேன். இன்னொருத்தனை கேட்டேன், உன் லட்சியம் என்னடா? எப்படியும் ஒரு 10 மார்க் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். விட்டுட்டேன். இப்போ 100க்கு 100 வாங்குறேன்னு சொன்னால அவன் வாங்கல, 98 மார்க் தான் வாங்கினான். 10 வாங்குறேன்னு நான் பண்ணேன், கரெக்டாக வாங்கிட்டான், 10 வாங்கிட்டான். அதோட என்கிட்ட ஒரு போட்டி பார்ப்பாங்க, என்ன பார்க்குறாங்க, 10 வாங்குவேன், வாங்கிக்கிறான் இல்லையா? அந்த 98 வாங்கின பையன் அழுகுறான், தேம்பி எழுதிட்டு இருக்கிறான். நான் போனேன், ஏண்டா நீ தானே கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட், நீ எதுக்குடா அழுகுற? பேப்பர்லாம் கொடுப்பாங்க, எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லை இங்கே ஓடிவிடு, வந்தியா நான் அடிச்சே உன்னை பண்ணுவேன். சார் முதல் பீரியடு இங்கிலீஷ் பேப்பர் வந்தது சார், 100க்கு 100 வாங்கிட்டேன் சார். கணக்கு பேப்பரில் இருந்தது, கணக்கு பேப்பர் கொடுத்தாங்க சார், அதுலேயும் 100 வாங்கிட்டேன். இப்போ 3வது பீரியடு நீங்கள் தமிழ் கொடுக்குறீங்க, 2 மார்க் குறைஞ்சி போச்சு சார். நான் உங்கள்கிட்ட 100 வாங்குறேன்னு சம்மதம் போட்டேன், 2 குறைஞ்சி போச்சு. இதை வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அப்பா என்னை அடித்தே கொண்டு போவார். நான் சொன்னேன், வேண்டாண்டா, நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், இது நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், இப்போ எதுக்கு அப்படிலாம் போகணும்னு நினைக்கிறேன். வேண்டாம், நான் உங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து சொல்கிறதுக்குள்ளேயே அந்த வேலையை முடிச்சுடுவார் சார். இருடா நான் வர்றேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இந்த பையத்தை வந்து கேட்குறேன். அவன் சொல்கிறான், எப்படி சார் 10 வாங்குறேன், என்ன வாங்கிக்கிறேன் இல்லையா? ஏண்டா அறிவு கட்டவனே, 10 மார்க் வாங்குறது ஒரு பெருமையாடா அப்படின்னு அவன் சிரிக்கிறான். அதோட இல்லை, அதை எல்லாத்தையும் காட்டுறான் சார். அந்த பேப்பரை பக்கத்தில் உள்ளவன்ட்ட காட்டுறான், இங்கே உள்ளவன்ட்ட காட்டுறான், பின்னால் உள்ளவன்ட்ட காட்டுறான். அங்கேருந்து ஒருத்தன் எங்கே எனக்கு காட்டணும், ஏதோ பத்மஸ்ரீ பட்டம் வாங்கினது மாதிரி. இவனும் மாணவன் தான், அவனும் மாணவன் தான். 100க்கு 2 குறைஞ்சி போச்சே நான் அழுறான், இவன் 10 வாங்கினே நான் சிரிக்கிறான். திருவள்ளுவர் இதை சொல்றார், திருவள்ளுவர் இதை ஒரு குரல்ல சொல்றார். சண்முக வடிவேலு ஐயா அவர்களின் உரையை தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இனிதாக நடைபெற்றது. குறிப்பாக பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு வாரமாக எங்கள் ஸ்கூல் டைமை தாண்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அதுக்கு நீங்களும் வந்து எந்த
சிரமம் பார்க்காமல் குழந்தைகளை அழைத்து சென்றீர்கள். அவர்களுக்கும் எங்கள் பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது பூபதி சார், பிடி சார் அப்படியே பிரைஸ் வாங்கல. அவர்களுக்கு நமது பிகேபி கல்வி அறக்கட்டளையின் மூத்த உறுப்பினர்களிடம் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात राठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलति तरंगा तव शुभ नामे ध्याये तव शुभाषिष समाये ध्याये तव जय गाथा जन